ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்குள் எனக்கு அருமையானவர்களே, நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்கள் அனைவரையும் வாழ்த்தி வரவேற்கிறேன். பிரியமானவர்களே, கடவுள் தரும் மீட்பை நாம் கண்டடைய வேண்டுமானால் அவருடைய நீதிகளையும் நியமங்களையும் நாம் கடைபிடிக்கின்ற மக்களாக வாழ வேண்டும் என்பதே கடவுளுடைய விருப்பம். அவருடைய வார்த்தைக்கு செவிமடுக்கின்ற மக்களாக வாழ முயற்சி செய்வோம். இயேசு கிறிஸ்துவில் எனக்கு அருமையானவர்களே, தவக்காலத்தினுடைய 3வது வாரத்தில் வருகின்ற வியாழக்கிழமை நாம் இருக்கின்றோம். இன்றைய வாசக சிந்தனையாக நமக்கு கொடுக்கப்பட்டிருப்பது முதல் வாசகமாக எரேமியா இறைவாக்கினருடைய புத்தகத்திலிருந்து நமக்கு செய்தி கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதிலே ஆண்டவர் எரேமியாவோடு பேசிய வார்த்தைகள் தான் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. என் மக்கள் என்னுடைய வார்த்தைக்கு செவி கொடுப்பது கிடையாது, கவனிப்பதும் கிடையாது, வணங்கா கழுத்துடையவர்களாக இருக்கிறார்கள். ஒருவேளை நீங்கள் என்னுடைய நியமங்களையும் கட்டளைகளையும் கடைபிடித்தால் என்னுடைய மக்களாக நீங்கள் இருப்பீர்கள், நான் உங்களுடைய கடவுளாக இருப்பேன். ஆனால் எகிப்திலிருந்து வந்ததிலிருந்து நான் தொடர்ந்து உங்களுக்கு இறைவாக்கினர்களை, எனது ஊழியர்களாகி இறைவாக்கினர் உங்களுக்கு அனுப்பி கொண்டே இருக்கிறேன். ஆனால் நீங்கள் அவருடைய வார்த்தையை செவி கொடுப்பதும் கிடையாது, அவருடைய வார்த்தையை கேட்பதும் கிடையாது, அதை நீங்கள் பயன்படுத்துவதும் கிடையாது. வணங்கா கழுத்துடையவர்களாக நீங்கள் இருக்கிறீர்கள். உங்கள் மூதாதையர்களை விட நீங்கள் மிகவும் மலிந்த பாவம் செய்து கொண்டிருக்கிறீர்கள். உங்களுடைய வாயிலே உண்மைகள் அற்று போயிற்று என்கின்ற கோபத்தை இயேசு கிறிஸ்து வெளிப்படுத்துகிறார். எரேமியா இறைவாக்கினர் நம் ஆண்டவர் சொல்லுகிறார், நீ போய் அவரிடம் பேசு, ஆனால் உன்னுடைய குரலுக்கு அவர்கள் செவி கொடுக்க மாட்டார்கள், ஏனென்றால் அவர் வணங்கா கழுத்துடையவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்ற செய்தி என்று கொடுக்கிறார். பிரியமானவர்களே, இது இஸ்ரேல் மக்களுக்கு எரேமியா இறைவாக்கினர் வழியாக ஆண்டவர் கொடுத்த வாக்குறுதி, அதில் மாற்று கருத்து கிடையாது. ஆனால் இன்றளவும் அதுதான் நடந்து கொண்டிருக்கிறது. நம்முடைய வாழ்விலே நல்லது சொல்லுகின்ற ஒருவரை நாம் ஏற்றுக்கொள்வது கிடையாது. ஏனென்றால் நல்லது சொல்லுகின்ற ஒருவர் மற்றவர் நலன் கருதிதான் அதை சொல்லுவார்கள். ஆனால் அவர்கள் தங்களுடைய சொந்த யோசனைகளை ஒருவர் வெறுக்கிறார், தன்னுடைய சொந்த எண்ணங்களை ஒருவர் மறுக்கிறார் என்று தங்களுடைய யூகோவினால் மற்றவருடைய வார்த்தையை காதில் போட்டுக் கொள்ளாமல் இருக்கிறார்கள். இன்றைய காலகட்டத்திலே பொய் தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறது. உண்மையை உறங்க வைத்து விட்டார்கள். ஏனென்றால் வாய்மையே வெல்லும் என்று சொல்ற அந்த வார்த்தை எல்லாம் மறைந்து போய்விட்டது. இன்று பொய் சொன்னால் மட்டுமே வாழ்க்கை. ஏனென்றால் வாயை திறந்தாலே பொய் சொல்லுகின்ற ஒரு தலைமுறையை இந்த தலைமுறை பொய் சொல்வதை கூட ஒரு பிரிஸ்டேஜாக பார்த்து கொண்டிருக்கிறது. ஏனென்றால் அப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இதைதான் எரேமியா இறைவாக்கினர் வழியாக ஆண்டவர் கூற, அவர் வாயிலிருந்து உண்மைகள் அற்று போய்விட்டது. அவர்கள் பொய்கள் மாத்திரமே பேசுவார்கள். ஏனென்றால் இன்று பொய் பேசுவதுதான் உலக வழக்கமாக இருக்கிறது. இதை குறித்துதான் கடவுள் எரேமியாவிடம் வருத்தப்படுவதாக என்ற முதல் வாசகம் இருக்கிறது. அதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? இறைவனுடைய நியமங்களையும் கட்டளைகளையும் கடைபிடிக்கின்ற மக்களாக வாழ வேண்டும். கடவுள் உங்களுள் உறைந்து கொண்டிருக்கிறார் என்றால், அந்த கடவுள் உங்களுள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் என்றால் உண்மையை உறக்க பேசுவோம். நாம் அறிந்த கடவுளை மற்றவருக்கு அறிவிக்க முயற்சி செய்வோம். இன்றைய நற்செய்தி வாசகம் லூக்கா நற்செய்தியில் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதிலே இயேசு கிறிஸ்து பேய் பிடித்து பேச்செழுந்த ஒருவரை இயேசு குணப்படுத்துவதை நாம் பார்க்கிறோம். அந்த பேயை விரட்டி விடுகிறார். அப்பொழுது சூழ்ந்திருந்த மக்கள் எல்லாம் அடையாளம் அவரிடம் கேட்கிறார்கள். மற்றும் சிலர், இவன் பேய்களின் தலைவன் ஆகிய பெயர் செபலை கொண்டு இந்த பேயை ஓட்டுகிறான் என்று இயேசுவிடம் கேட்ட பொழுது அவர் அவரிடம் சொல்லுகிறார், ஒரு சாத்தான் தனக்கு எதிராகவே பிளவுபடுகின்ற பொழுது அவருடைய ஆட்சி எப்படி நிலைத்து நிற்க முடியும்? உங்களுள் பேய்களை ஓட்டுகிறார்களே, எப்படி ஓட்டுகிறார்கள்? பெயர் செபலை கொண்டா ஓட்டுகிறார்கள் என்று இயேசு கேள்வி சொல்லிவிட்டு, நான் கடவுளுடைய வல்லமையால் பேய்களை ஓட்டுகிறேன் என்றால் இறையாட்சி உங்களிடம் வந்து விட்டது என்று அர்த்தம் என்று சொல்லுகிறார். அதனால் என்னோடு இராதவர் எனக்கு எதிராக இருக்கிறார், என்னோடு இணைந்து பயணிக்கிறவர் எனக்கு உதவியாக இருக்கிறார் என்கின்ற செய்தியை இங்கே கூறுகிறார். கிறிஸ்துவில் மிகவும் பிரியமானவர்களே, நாம் கடவுளோடு இணைந்து செயல்பட நம்மை அழைக்கிறார். கடவுளுடைய நியமங்களையும் கட்டளைகளையும் நாம் கடைபிடித்து வாழ்கின்ற பொழுது கடவுளோடு இணைந்து செயல்பட முடியும். நாம் கடவுளுக்குரிய மக்களாக வாழ வேண்டும் என்றால் இந்த தவ காலத்திலே நாம் செய்கின்ற தவமும் ஜெபமும் தானமும் கடவுளுக்குரியவனவையாக இருக்க வேண்டும். சொந்த இனப்பெருமைக்காகவோ சொந்த என் பெருமைக்காகவோ இருக்கக்கூடாது. நான் கடவுளுக்காகவே இருக்க வேண்டும். ஏனென்றால் நான் செய்கின்ற ஒருத்தல்
என்னை சார்ந்தவர்களுக்கு பயன்பட வேண்டும். நான் செய்கின்ற ஜெபம் என்னை சூழ்ந்திருப்பவர்களுக்கு பயன்பட வேண்டும். நான் செய்கின்ற தானமும் மற்றவர்களுக்கு பயன்படுவதாக இருக்க வேண்டும். இவை அனைத்தும் மற்றவர்களுக்கு பயன்படுகின்ற பொழுதுதான் அது ஆசீர்வாதம். அந்த ஆசீர்வாதம் தான் கடவுள். அந்த கடவுள் நம்மிடம் இருக்கிறார். அந்த கடவுளை மற்றவர்களுக்கு நாம் எடுத்துக் கொடுக்க அறிவிக்க தேவையான வல்லமையும் ஆசீர்வாதத்தையும் தொடர்ந்து கேட்போம். இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாகவே அமையட்டும். இறைவன் இயேசு என்றென்று வாழ்த்து பெறுவாராக. ஆமென்.